இந்த வீடியோவில் நாம் அரசியல் கட்சிகள் மற்றும் நலத்திட்டங்கள், தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் பார்க்கலாம். அப்புறம் நலத்திட்டங்களும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பெயர்கள் சுருக்கம். அடித்தளம் ஆண்டு, அதாவது எப்போ இது அடித்தளம் போடப்பட்டுச்சு, இந்த இயக்கம் இந்த கழகங்கள்லாம் எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு, இந்த கட்சிகள் எல்லாம் அப்படிங்கிற ஆண்டு. மாநிலங்கள் யூனியன் பிரதேசம் எந்த மாநிலம்னு பார்க்கலாம். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகன்னு சொல்லப்படுது. 1972ஆம் ஆண்டு அடித்தளம் ஆண்டு. மாநிலம் புதுச்சேரி, தமிழ்நாடு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக 2005 தமிழ்நாடு. திராவிட முன்னேற்ற கழகம் திமுக, இது 1941 அடித்தளமாக அமைக்கப்பட்ட ஆண்டு, புதுச்சேரி, தமிழ்நாடு. பாட்டாளி மக்கள் கட்சி பாமக 1989 புதுச்சேரி, தமிழ்நாடு. மறுமலர்ச்சி திராவிடம் முன்னேற்ற கழகம் அதிமுக 1994 தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டது மாநிலங்கள். அடுத்தது திட்டங்கள். TN 1967 1969 ஜனரஞ்சக திட்டங்கள்லாம் என்னென்ன கொண்டு வரப்பட்டுச்சு 67 69 வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னா, மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது. அப்புறம் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அந்தஸ்தை வழங்குவதற்கான சட்டம் இயற்றப்பட்டது. தமிழ் மற்றும் ஆங்கிலத்திற்கான 2 மொழி சூத்திரம் கொண்டு வரப்பட்டது. சம்பாதித்த விடுப்பை ஒப்படைத்தல் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு அதன் பணமாக்குதல் அப்படிங்கிற இந்த திட்டங்கள் எல்லாம் 1967 69களில் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது 1969லேருந்து 71 வரைக்கும் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படின்னா, போக்குவரத்து தேசியமயமாக்கல், போக்குவரத்து கழகங்கள் நிறுவப்பட்டன. போக்குவரத்து கழகங்கள் தேசியமயமாக்கப்பட்டு கழகங்கள் நிறுவப்பட்ட ஆண்டுகள் என்ன அப்படின்னா 1969லேருந்து 71 காலங்களில் தான் நிறுவப்பட்டிருக்கு. அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம், 1500 மக்கள் தொகை கொண்ட அனைத்து கிராமங்களுக்கும் இணைப்பு சாலைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. குடிசை அகற்றும் வாரியம் கொண்டு வரப்பட்டிருக்கு. குடிநீர் வழங்கும் மற்றும் வடிகால் வாரியம், இதெல்லாம் 69லேருந்து 71 கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். இலவச கண் சிகிச்சை முகாம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பாருங்கள், 69லேருந்து 71 தான் இதுவும் கொண்டு வரப்பட்டிருக்கு. பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் மற்றும் இழுக்கப்பட்ட ரிக்ஷாக்காரர்களை ஒழித்தல் மற்றும் சைக்கிள் ரிக்ஷாக்களை இலவசமாக விநியோகித்தல், இதெல்லாம் 69லேருந்து 71 கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கான இலவச காங்கிரீட் வீடுகள், வீட்டு மனைகளின் உரிமைகளை வழங்குவதற்கான சட்டம், அதாவது குடியிருப்பு சட்டம். விவசாய தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலியை நிர்ணயிக்கும் சட்டம். போலீஸ் கமிஷன் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த வருஷத்தில் 70க்குள்ள. இந்தியாவில் முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பட்டியல் சாதியினருக்கென தனி அமைச்சகம் அமைக்கப்பட்ட ஆண்டும் 69லேருந்து 70 தான். அப்புறம் அரசு ஆணையத்தின் தனி அமைச்சகமாக அப்புறம் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் அரசியலமைப்பு மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டின் அளவை 25%லிருந்து 31% பட்டியல் சாதியினருக்கு 16%லிருந்து 18% உயர்த்துதல். அப்போ இதுவும் இந்த வருஷத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. PUC வரை அனைவருக்கும் இலவச கல்வி. மே தின ஊழியத்துடன் கூடிய விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது இந்த வருஷங்களில் தான். நபிகள் நாயகம் பிறந்த நாளை விடுமுறையாக அறிவிக்கப்பட்டதும் இந்த 69லேருந்து 71 தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 1971லிருந்து முதல் 1976 கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் பார்க்கலாம். கோவையில் முதல் வேளாண் பல்கலைக்கழகம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அரசு ஊழியர்களுக்கான குடும்ப நல நிதி திட்டம், அரசு ஊழியர்கள் குறித்த இரகசிய அறிக்கைகள் ரத்து, இலவச வீட்டு வசதி திட்டம், மீனவர்களுக்கு கருணை இல்லம், கோவில்கள், குழந்தைகள், சேலம் எஃகு ஆலை, நில உச்சவரம்பு சட்டம்,
15 நிலையான ஏக்கரை உச்சவரம்பாக நிர்ணயித்தல். இந்த சட்டங்கள் எல்லாமே 71லேருந்து 76க்குள்ளே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அப்புறம் நெய்வேலியில் 2வது சுரங்க வெட்டு மற்றும் மின்சார திட்டம். தூத்துக்குடியில் பெட்ரோலியம் மற்றும் தொழில்துறை கெமிக்கல்ஸ். சிறு தொழில்கள் வளர்ச்சி கழகம் சிட்கோ, இதுவும் சிப்காட் வளாகங்கள். இதெல்லாம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாலும் 1971லேருந்து 1976களில் தான் இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. தமிழ் பேசும் முஸ்லீம்களை போன்று உருது பேசும் முஸ்லீம்களையும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலில் சேர்த்தல். வறண்ட நிலங்கள் மீதான நிலவரியை ரத்து செய்தல். மனுநீதி திட்டம், அப்பயும் அந்த திட்டமும் இந்த வருஷத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம். கொங்கு வேளாளர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. பசுமை புரட்சி, இவைகளெல்லாம் இந்த வருடங்களில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அப்புறம் 1981லேருந்து 1989லேருந்து 1991 வரை கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அடுத்து பார்க்கலாம். வன்னியர், சீர்மரபினர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% தனி இடஒதுக்கீடு. பட்டியல் சாதியினருக்கு 18% தனி இடஒதுக்கீடு மற்றும் பழங்குடியினருக்கு 1% மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இலவச கல்வி மற்றும் பட்டப்படிப்பு வரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் வருமான உச்சவரம்பு உட்பட்டது. பட்டியல் சாதியினருக்கு இலவச கல்வி மற்றும் பட்டப்படிப்பு வரை பெண்களுக்கு வருமான உச்சவரம்பு உட்பட்டது. இதெல்லாமே இந்த வருஷத்தில் கொண்டு வரப்பட்டது. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், நாட்டில் முதல் முறையாக பெண்களுக்கு சம சொத்துரிமைக்கான சட்டம், இதெல்லாம் எந்த வருஷம்னா 1989லேருந்து 91 வரை. அதை இப்போ பார்த்துட்ருக்கோம். அரசு பணிகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு. முதல் கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு இந்த வருஷத்தில் இந்த திட்டம். ஆசியாவிலேயே முதலில் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு நிதி உதவி, மறுமணத்திற்காக விதவைகளுக்கு நிதி உதவி, கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்க நிதி உதவி, இதெல்லாமே இந்த வருஷத்தில் கொண்டு வரப்பட்டது தான். 91க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. 89லேருந்து 91 கொண்டு வரப்பட்டது இது எல்லாமே. அப்புறம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வதற்கான ஊக்கத்தொகை மற்றும் வண்டி வாடகை கட்டணம். தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் நிறுவப்பட்டிருக்கு. இது இப்படி கூட கேட்கலாம், தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்கலாம். இந்த ஆண்டில் தான் 89லேருந்து 91க்குள்ளே தான் இதுவும் இந்த திட்டமும் கொண்டு வரப்பட்டிருக்கு. கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்கியிருக்காங்க இந்த வருஷங்களில். மத்திய அரசு பின்னோக்கி நடைமுறைக்கு வருகிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள் 10 லட்சம் பெண்கள் பயனடைஞ்சாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், காவிரி நடுவர் மன்றம் அமைக்க முயற்சி, இதெல்லாமே இந்த வருஷங்களில் அதாவது 89லேருந்து 91க்குள்ளே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அடுத்தது தமிழக அரசியல் வளர்ச்சி பார்க்கலாம். 1914 திராவிட கழகத்தின் பிறப்பு தான் 1914. 1916 தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. 1917 நீதி கட்சி உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் 1919 மண்டேகு ஜேம்ஸ் ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை நிறுவினார். அப்புறம் 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்டுச்சு 1937. அதே 1937 தான் இந்திய எதிர்ப்பு போராட்டமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சேலம் 1944 தான் சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் என பெயர் மாற்றம், திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு 1944. அப்புறம் 1946 காங்கிரஸின் டி பிரகாசம் சென்னையில் ஆட்சி அமைத்தார். 46 ஜனாதிபதி பதவியும் அப்போ தான் 1946 கொண்டு வரப்பட்டுச்சு. அப்புறம் 1947 ஓபி ராமசாமி முதல்வரானார். 1949 பா குமாரசாமி ராஜா தனது அமைச்சரவையை உருவாக்கினார்.
1949 திராவிட முன்னேற்ற கழகம் திமுக பிறப்பு 1949. அப்புறம் 1952 முதல் பொது தேர்தல் நடந்த ஆண்டு 1952. அப்புறம் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1956. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். 1967 தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்துச்சு. அப்போ CN அண்ணாதுரை தலைமையில் தான் ஆட்சி அமைச்சாங்க 1967. 1969 மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969. அப்புறம் 1969 CN அண்ணாதுரை காலமானார். 1969 மு கருணாநிதி அவர் மாநில முதல்வர் ஆனார். 1972 அதிமுகவை MG ராமச்சந்திரன் அவர் நிறுவினார். 1972 எம்ஜிஆர் நிறுவினார். 1974 சட்டசபையில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வீவர்ஸ், அடுத்த சிலபஸ் வைஸ் முக்கியமான டாபிக் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.